இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா உள்ள அடிலேட்டில் இந்திய நேரப்படி 9:30 ஆரம்பிச்சாங்க. டாஸ் வின் பண்ண கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாரு. நம்ம எதிர்பார்த்தபடி இந்திய டீம்ல 3 சான்ஸ் இருந்துச்சு. நம்ம அஸ்வின் என்ன திரும்பி டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஜெய்ஸ்வாலும் கேரளாவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாங்க. நியூ பால் எடுத்த மிச்சல் ஸ்டார்க் முதல் பால்லே ஜெய்ஸ்வாலுக்கு எடுத்துக்கிட்டாரு. போன மேட்ச்ல ஏன் பாலா சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பால்ல ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறது மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அடுத்து பார்ட்னர்ஷிப் போட்ட கேஎல் ராவும் சுப்மன் கில்லும் குட் ஷாட் ப்ளே பண்ணி இந்தியாவுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஎல் ராவுக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இன்னொரு கேட்ச் பிடிச்சுமே அது நோபாலாக போச்சு. நீ கேஎல் ராவ் நல்லா லக் இருக்கிறா. நீ கேஎல் ராவோட செஞ்சுரி பார்க்க நினைக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் கேஎல் ராவ் அவரோட கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்பர் 4ல் வந்து கிங் கோலி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு கத்தை வடிச்சு அவரோட இன்னிங்ஸ் சொன்னாரு. நீ கோலியோட இன்னொரு செஞ்சுரி இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் கோலி அவரோட கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா அடிக்க அந்த சுப்மன் கில்லும் கோலி நீ மட்டும் தான் போவியா நானும் உன் கூட வந்தேன்னு சொல்லி அவரும் எல்பிடியில் ஆகிட்டு அம்பேத்கரில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 81க்கு நடக்கிற மோசமான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டாங்க. நம்பர் 6ல் கிளம்புறீங்க கேப்டன் ரோஹித் சர்மா வந்த 10 பாலே டீ பிரேக் வந்துருச்சு. டீ பிரேக் அப்புறமா ரோஹித் சர்மா கிட்ட வந்துட்டு ரிஷப் பண்ட் கிட்ட வந்துட்டு இந்தியா மோசமான நாள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிதேஷ்குமார் ரெட்டி தான் இந்தியா கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு இருந்தாரு. அவர் கூட பன்னெண்டு படம் அஸ்வினும் 22 பால் 22 ரன்ஸ் அவரை அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மும்பரா வந்து 8 பால்ல மட்டும் தான் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. மிச்சல் ஸ்டாரோட 5 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு கிட்ட இந்தியா அவுட் ஆகிற நிலைமையில எல்லா ஃபீல்டரையும் லாங் போட்டு நிதிஷ்குமார் பிக் செட் ஆட வச்சு நிதிஷ்குமார் விக்கெட்டும் மிச்சல் ஸ்டாக் எடுத்தாரு. மிச்சல் ஸ்டாக்கோட அதிரடியான பவுலிங்கால 180 கால் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல் எனர்ஜியோட செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட வந்த இந்தியா மும்பரோட ஓவரில் மெக்ஸ்வினிக்கு இன்சைட் எடுத்துச்சு. டேரக்டாக ரோஹித் சர்மா கையில் போன பந்த ரிஷப் நான் தான் பிடிப்பேன்னு சொல்லி ரிஷப் போட்டு பிடிக்காம ரோஹித் சர்மா பிடிக்காம 2 பேரும் கேட்சை விட்டாங்க. மும்பரோட அடுத்த ஓவரில் குவாஜோ அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா அந்த கேட்சை ரெட்டை எடுத்துட்டாரு. மெக்ஸ்வினியும் லபுஷனும் நல்ல ஷாட் ப்ளே பண்ணி இன்னிங்ஸை ஸ்லோ டவுன் பண்ணாங்க. என்னதான் இந்த பவுலிங் சைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேருக்கிட்ட எடுக்க முடியல. டே ஒன்னோட முடியல 86 ஒன்று ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு போயிட்டாங்க. டே ஒன்று நல்லா பண்ணியிருந்த மெக்ஸ்வினியும் லபுஷனும் டே 2ல் கிளம்புறாங்க. டே 2ல் ஸ்டார்டிங் மும்பரோட பவுலிங் கிட்ட தாங்க முடியாமல் மெக்ஸ்வினி அவரோட கீழே கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து ஸ்டீவன் ஸ்மித் என்ன கிடைப்பான்னு பார்த்தா அவரோட 4 ஃபார்ம் கண்ணே ஆகுது. இன்னைக்கு மும்பரோட பவுலிங் தாங்க முடியாமல் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் லபுஷன் நல்லா ஷாட் ப்ளே பண்ணி அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. நிதிஷ்குமாரோட பவுலிங்ல லபுஷன் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. லபுஷனோட விக்கெட் எடுத்தோன்னா கோலி அக்ரெசிவான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவாரு. மிச்சல் மார்க்ஸ்க்கு ஒரு எலிபிரிவி ஆகும். அது பேட்ல ஃபர்ஸ்ட் பட்டுருக்காரு. ஆனால் அம்பேர் அந்த பேட்ல பட்டுன்னு சொல்லிடுவாரு. டிராவிஸ் ஷெட் ஒரு பக்கம் நல்லா ப்ளே பண்ணி அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணி ஆஸ்திரேலியாவை 11 ரன் லீடு கொண்டு போயிடுவாரு பிஃபோர் டீம் முன்னாடியே. டீக்கு அப்புறமா பவுலிங் சேஞ்சில் அஸ்வின் வந்தாரு. இன்சைட் படாமலே அம்பேர் அவுட் கொடுத்துருவாரு. மிஷில் மாசம் அது அவுட்டுக்கு ரெடிக்காம போயிடுவாரு. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஒரு டிராவிஸ் ஷெட் மட்டும் ஒரு பக்கம் தனியாக நாடிட்டு இருந்தாரு. 76 ரன்ல ஒரு கேட்ச் கொடுத்து சிராஜ் அதை மிஸ் பண்ணார். அடுத்த ஒரு ரிஷப் பண்ட் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணி டிராவிஸ் ஷெட் அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரோட குழந்தைய தாராட்டுற மாதிரி செலிப்ரேட் பண்ணாரு. அலெக்ஸ் கேரி வந்து கொஞ்ச நேரத்திலே சிராஜோட பவுலிங்ல அவுட் ஆயிட்டு வில்லியன் துணை போயிட்டாரு. ஹெட்டு ஒரு பக்கம் அதிரி சிராஜோட பவுலிங் 6 அடிக்கியா சிராஜ் அதை வந்து பார்க்க அடுத்த பாலே சிராஜ் ஹெட்டு போல்ட்டு புழுகிற மாதிரி ஒரு பாலை போட்டுருவாரு. போடான்னு சொல்லி கையை காட்டி ஹெட்டை சிராஜ் வழியை நிற்க வைப்பாரு. அடுத்து அந்த கமின்ஸ் ஸ்டார்க்கும் பவுண்டர்ஸில் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. மும்பராவும் சிராஜும் ஆளுக்கு 4 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா 338 ரனுக்கு ஆல் அவுட் ஆக்கிடுவாங்க. இந்தியாவுக்காக ஓப்பன் வந்த கேஎல் ராவ் ஜெய்ஸ்வால் நல்லா ப்ளே பண்ணுவான்னு பார்த்தா கேஎல் ராவ் கொஞ்ச நேரத்தில் அவரோட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா இருந்த ஜெய்ஸ்வாலும் அவரோட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து சுப்மன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலினே லயனா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. டேயோட எண்டில் நிதிஷ்குமார் ரிஷப் போட்டு கொஞ்சம் ஷார்ட் ப்ளே பண்ணி இன்னிங்ஸை ஸ்லோ பண்ணிட்டு 128-5 நிலைமையில அந்த டேயை முடிச்சிட்டாங்க. டே 2 எண்டில் நல்லா பண்ணிது ரிஷப் பட்டும் டே 3 ஸ்டார்டிங்ல ஒரு போல் ஷார்ட் ஆடி ஸ்டார்க்கோட பால் கிட்ட கொடுத்து அவரும் போயிட்டாரு. அடுத்து ப்ளே பண்ண வந்த அஸ்வின் கொஞ்ச நேரத்தில் அவரும் அவரோட கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் நிதேஷ்குமார் ரெட்டி மட்டும் தனியாக ஆடிட்டு வந்தாரு. நிதேஷ்குமார் ரெட்டி குட் ஷாட் ப்ளே பண்ணி இந்தியாவை லீடுக்கு எடுத்துட்டு போனாரு. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருந்தோம். நிதேஷ்குமார் ரெட்டி பிக் செட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஜம்பின்ஸோட பால்ல 6 அடிக்க போய் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கேப்டன் கம்பின்ஸ் அதோட அவரோட 5 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் விக்கெட்டாக ப்ளே பண்ண வந்த முகமது சிராஜும் ஒரு பவுண்டரி அடிச்சு அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்தியா 18 ரன் மட்டுமே லீடில் இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவோட ஓப்பனர் வந்து வந்த 4வது ஓவரில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை ஜெயிச்சிருவாங்க. இந்தியா இந்த மேட்ச் லூஸ் பண்ணிடுவாங்க. ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஜெயிச்சு சீரீஸை ரன் பண்ணிடுவாங்க. 3வது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 14 காபால நடக்குது. யார் ஜெயிப்பான்னு கமலை சொல்லிட்டு போங்க.